உலக சுற்றுச்சூழல் தினத்தில் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு கறி விருந்து. புவிக்கோளையும் அதன் இயற்கையும் காப்பாற்ற தேவைப்படும் சுற்றுச்சூழல் செயல்பாட்டை பற்றிய நேரடியான உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்த உலக சுற்றுச்சூழல் நாள் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. இது ஐக்கிய நாடுகள் அவையின் பொது சபையால் 1972ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. மனித நடவடிக்கைகளால் சுற்றுச்சூழலில் ஏற்பட்டு வரும் திரும்பத்தகாத மாற்றங்களும் அதனால் ஏற்படுகின்ற பாதகமான விளைவுகளும் இது தொடர்பாக நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 1 டன் கணக்கிலான குப்பைகள் தஞ்சை மாநகர் முழுவதும் சேகரிக்கப்படுகின்றன. இதற்கான தஞ்சை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், பரப்புரையாளர்கள் என 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அதிகாலையிலேயே வார்டுகளில் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு செய்து மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து சேகரிக்கின்றனர். குப்பைகளை அகற்றி நகரை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோரை உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கௌரவிக்கும் நிகழ்ச்சி தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது. தஞ்சை கல்லுகுளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்துபவர்களுக்கு கறி விருந்து என்ற நிகழ்ச்சிக்கு தூய்மை பணியாளர்களுக்கு தலைவாழை இலையில் அசைவ விருந்து பரிமாறி நன்றி தெரிவிக்கப்பட்டது. தஞ்சை மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள், பரப்புரையாளர்கள், ஊர்தி ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 150 பணியாளர்கள் தங்களது குடும்பத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அல்வா, முட்டை, தயிர் சாதம் மற்றும் ஐஸ்கிரீம் சகிதம் தூய்மை பணியாளர்களுக்கு விருந்து படைக்கப்பட்டது. முன்னதாக விருந்துக்கு வந்த தூய்மை பணியாளர்களுக்கு மலர் தூவி பன்னீர் தெளித்து சந்தனம், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு விகிதம் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முகம் சுளிக்காமல் குப்பைகள் உள்ளிட்ட கழிவுகளை தினசரி விரைந்து அகற்றி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருந்து சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் தூய்மை பணியாளர்களை உலக சுற்றுச்சூழல் தினத்தை கௌரவிப்பதுதான் பொருத்தமானது என்று ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி, தன்னார்வலர்கள் ஆர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். வணக்கம், என் பெயர் பிரபு ராஜ்குமார், செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர். உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5ஆம் தேதி அன்று உலகெங்கும் அனுசரிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் மாசடைவதில் முக்கிய பங்கு வகிப்பது மக்கும் குப்பை, மக்காத குப்பை. அதிலும் குறிப்பாக பிளாஸ்டிக் குப்பைகள் தான் சுற்றுச்சூழலை கெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் உள்ளிட்ட எல்லா குப்பைகளும், மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை தரம் பிரித்து சேகரிப்பதில் தூய்மை பணியாளர்களின் பங்கு அளப்பரியது. கொரோனா காலத்தில் முதல் கொண்டு தற்போது வரை என்றுமே அவர்களோட தூய்மை பணியின் காரணமாக தான் நகரும் தூய்மையாக இருக்கிறது. நகரத்தில் வசிக்கும் மக்களும் அவர்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த தூய்மை பணியாளர்களின் சேவையை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கறிவிருந்து ஏற்பாடு செய்துள்ளோம். இதன் மூலம் அவர்களோட சேவையை அங்கீகரிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கு தொடர்ந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரியும் இந்த நிகழ்வு அமையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.